வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு மத்தியில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை மறுத்த ஈரான் நாடு. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை ஈரானின் முக்கிய உறுப்பினர் எச்சரிக்கை. நீ பேசாமலிரு, ஒருங்கிணைப்பு குழுவில் அமளி துமளி, அர்ஜுனாவை பார்த்து எச்சரித்த கஜேந்திரன். லொரி மோதி மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் பலி, மகன் படுகாயம். தென்னிலங்கையில் இரவு நேரம் இடம்பெற்ற அதிர்ச்சி சம்பவம், அடக்கம் செய்யப்பட்ட பெண்ணின் கல்லறையை தோண்டிய மர்ம நபர்கள். யாழில் நிறை போதையில் போலீசார் வாகனத்தில் அட்டகாசம். எரிவாயு விலை அதிகரிப்பு வாய்ப்பு, லிட்டோ நிறுவனம் எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் ஈரான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை மறுத்த கருத்தானது மத்திய கிழக்கு பரத்தத்தில் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் நல்ல மற்றும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக கூறிய அவர், இந்த ஒத்திவைப்பு மத்திய கிழக்கில் உள்ள பகைமையை முழுமையாக தீர்க்கும் நோக்கில் இருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடுவதற்கு முன்பாக ஈரானிய அதிகாரிகள் விவேகமாக சிந்திக்க வேண்டும் என ஈரான் நாடாளுமன்றத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் உறுப்பினர் இஸ்மாயில் ஹோவ்சாரியே இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக பார்ஸ் செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமைதி பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியில் தெஹ்ரான் மீது வாஷிங்டன் தாக்குதல்களை நடத்திய வரலாற்றை அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். பலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரையின் நிலைப்பாடு தொடர்பில் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ பவானந்தராஜாவிடம் கஜேந்திரன் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த அவர், இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி மட்டத்தில் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்நிலையில் குறித்த விகாரைக்கு ஆதரவாக காவல்துறையினரும் ராணுவத்தினரும் செயற்படுவதோடு காணி உரிமையாளருக்கு உள்ளே நுழைய அனுமதி மறுத்துவிட்டு தென்பகுதியிலிருந்து வருவோருக்கு பாதுகாப்பு வழங்குவதாகவும் தங்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்குகளை பதிவு செய்வதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, காவல்துறை உங்களுக்கு எதிராக செயற்பட்டால் காவல்துறைக்கு எதிராக நீங்கள் வழக்கு போட்டிருக்கலாம் என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கஜேந்திரன், எல்லா விடயத்துக்கும் வழக்கு போட முடியாது என்று பதிலளித்த போது, எனக்கு யாரும் அடித்தால் எனக்கு வழக்குக்கு போக முடியாது என்றால் அவர்களை சுட முடியுமா என்று அர்ஜுனா கேள்வி எழுப்பினார். இதையடுத்து சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் பலாலி காவல்துறையினர் இனவாதமாக செயற்பட்டதாக கஜேந்திரன் தெரிவித்த நிலையில், நீங்கள் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்தீர்கள், என்னிடம் ஆதாரம் இருக்கிறது என அர்ஜுனா தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கஜேந்திரன், அர்ஜுனா நீ பேசாமல் இரு, உன்னிடம் ஆதாரம் இருந்தால் நீ போய் வழக்கு போடு, தேவையில்லாமல் கதைக்க வேண்டாம் என தெரிவித்தார். இந்த நிலையில் சபையில் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சிலாபம் குருநாகல் வீதியின் குமனுவட்டவன பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்தார். குருநாகல் திசை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று கொக்கவில சந்தியில் வலதுபுறமாக திரும்ப முற்பட்ட போது அதே திசையில் பின்னால் வந்த லொரியுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற பெண்ணு பின்னால் அமர்ந்து சென்றவரின் மகனும் படுகாயமடைந்த நிலையில் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அந்த பெண் உயிரிழந்தார். இவ்வாறாக உயிரிழந்தவர் கரவிண்டிகராய பகுதியைச் சேர்ந்த 28 வயதான பெண் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டதோடு சிலாபம் போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மொரட்டுவ லக்ஷபதிய பகுதியில் அடக்கம் செய்யப்பட்ட பெண்ணொருவரின் சடலத்திலிருந்து நகைகளை திருடும் நோக்கத்தில் மர்ம நபர்கள் மயானத்தில் உள்ள சவப்பெட்டியை தோண்டியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக லக்ஷபதிய பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் வழங்கிய முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்த தாயாருக்கு இமிடேஷன் ரக மாலை, காதணி மற்றும் வளையலை அணிவித்து உடல் அடக்கம் செய்யப்பட்டதாக மகள் முறைப்பாட்டில் தெரிவித்தார். தாயார் உயிரிழந்து 7ஆம் நாள் நினைவாக மயானத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றுவதற்காக சென்றபோது இருவர் சவப்பெட்டியை தோன்றிக் கொண்டிருப்பதை அவர் கண்டுள்ளார். இதைக் கண்டு அங்கிருந்து இருவரும் தப்பி ஓடினர். உயிரிழந்த பெண்ணினுடன் மிகவும் விலையுயர்ந்த சவப்பெட்டிகள் அடக்கம் செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பில் மயானத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தரை போலீசார் நேற்று கைது செய்தனர். தப்பியோடிய 2 சந்தேக நபர்களும் மொரட்டுவை மாநகர சபையின் ஊழியர்களாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நகைகளை திருடுவதற்காக இந்த செயல் நடத்தப்பட்டதா அல்லது சுமார் 1
1.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சவப்பெட்டியை திருடுவதற்காகவா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நிறைபோதையில் காணப்பட்ட போலீசார் சுற்றுலாவிகள் மீது மேற்கொண்ட தாக்குதலில் 2 பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காங்கேசன்துறை பிரிவு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் வடமராட்சி கிழக்கு மணற்காட்டு பகுதிக்கு நேற்று தமது உத்தியோகபூர்வ வாகனத்தில் சுற்றுலா சென்று அங்கு சமைத்து உணவுண்டு மதுகருந்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்பொழுது பருத்தித்துறை பகுதியிலிருந்து மணற்காட்டுக்கு சுற்றுலாவுக்கு சென்ற குழு ஒன்றுடன் தற்கப்பட்டு 2 குழுக்களுக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. போதையில் இருந்த போலீசாரின் தாக்குதலுக்கு உள்ளான 2 காயங்களுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீசார் தமது உத்தியோகபூர்வ வாகனத்தில் சுற்றுலா சென்றமை தொடர்பில் பொது இடமொன்றில் மேலாடைகளற்ற நிலையில் நிறைபோதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்டமை தொடர்பிலும் போலீஸ் திணைக்கள ரீதியான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச வர்த்தக பதற்றத்தின் காரணமாக சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கக்கூடும் என லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மே மாதம் வரையில் போதுமான கையிருப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட எரிவாயு கப்பல் விரைவில் நாட்டை வந்தடையும் என லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பொலனறுவை சோமாவதிய பிரதான வீதியின் சுங்காவில பகுதியில் பக்தர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று காலை 7:15 மணிக்கு இடம்பெற்ற இந்த விபத்தில் 12 பேர் காயமடைந்தனர். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் மினுவாங்குடி மற்றும் தேவலப்பட்டிய பகுதிகளிலிருந்து ஒரு குழுவினரை ஏற்றிக்கொண்டு சோமாவதிய புனித பூமியை நோக்கி பேருந்து பயணித்துக் கொண்டிருந்தது. இதன் பொழுது பேருந்தில் 24 பேர் பயணித்துள்ளனர். பேருந்துக்குள் சிக்கியவர்களை கந்தக்காடு ராணுவ முகாம் அதிகாரிகள் மற்றும் புலஸ்திபுர போலீசார் இணைந்து மீட்டு உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதித்தனர். காயமடைந்தோரில் 8 பேர் பொலனறுவை போதனா வைத்தியசாலையிலும் ஏனைய 4 புலஸ்திபுர பிரதேச வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. பேருந்து சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே இந்த விபத்திற்கு காரணம் என பேருந்து தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் புலஸ்திபுர போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தின் அலிகரில் ஒட்டிய நிலையில் இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ள அரிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. அலிகர் சாஸ்னிகேட் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ்குமார் என்பவரின் மனைவி நீரு பிரசவ வலியால் மாவட்ட மகளிர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 17ஆம் தேதி இருவருக்கும் அறுவை சிகிச்சை மூலம் இரட்டை குழந்தைகள் பிறந்தது. இந்த குழந்தைகள் 2 தலை 2 கை 4 கால்களுடன் பிறந்தன. இதயம் 1 என்று தெரிவிக்கப்படுகிறது. குழந்தை மருத்துவர் இது தொடர்பில் தெரிவிக்கையில் குழந்தைகள் தற்போது நலமாக உள்ளதாகவும் சாதாரண குழந்தைகள் போல் பால் குடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு இதயம் இருப்பதால் எதிர்காலத்தில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள நிலையில் இலங்கையில் மரக்கறிகளுக்கான கேள்வி பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக மெனிங் சந்தை வர்த்தகர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எரிபொருள் விலை உயர்வால் வீதிகளில் ஓடும் பேருந்துகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைவடைந்துள்ளதால் பொது போக்குவரத்து சேவைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. இதனால் நுகர்வோர் சந்தைகளுக்கு வந்து மரக்கறிகளை கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மெனிங் சந்தை வர்த்தகர் சங்கத்தின் தலைவர் SM உபசேன தெரிவித்தார். அன்றாட வருமானம் ஈட்டும் தரப்பினர் போக்குவரத்து முடக்கத்தால் தமது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இது மக்களிடையே மரக்கறிகளை வாங்கும் திறனை குறைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு நெருக்கடி தொடருமானால் விதைகள் மற்றும் உரங்களை பெற்றுக் கொள்வதில் தட்டுப்பாடு நிலவும் என வர்த்தகர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் விவசாயிகள் மரக்கறி பயிற்சியை நிறுத்தினால் எதிர்காலத்தில் விற்பனை செய்வதற்கு சந்தையில் மரக்கறிகள் இல்லாத நிலை உருவாகலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசித் தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.